பிரச்சனை என்னன்னா, டெக்னாலஜி வந்த பிறகு எந்த கைட்லைன் நம்ம வச்சுக்கல. டெக்னாலஜி வருவதற்கு முன்னதாக வாழ்க்கையில் பல்வேறு விதமான கைட்லைன்ஸை சொல்லிக் கொடுத்த குடும்பங்கள் டெக்னாலஜி வந்த பிறகு அதை சுவீகரிக்க மட்டுமே சொல்லிக் கொடுக்கிறது. அதுதான் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை. எப்போதுமே நம்ம கிராமரை விட பயன்பாட்டை தான் பெரிய புத்திசாலித்தனம் நினைக்கிறோம். ஆக்சுவலா ஒரு சோசியல் மீடியாவை நீங்க கையாள தெரிவது அறிவல்ல, அதை எப்போது கையாள வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பது தான் அறிவு. கன்சியூமரிசம் இஸ் நாட் நாலேஜ். அன்னைக்கு ஒரு நாள் உட்காந்து என்னுடைய பொண்ணுகிட்ட நான் சொன்னேன், பாப்பா எனக்கு ஒரு நல்ல ரெஸ்யூமே இல்லைம்மா, இத்தனை வருஷமா மீடியாக்குள்ள இருக்கோம், போறோம் வரோம், எனக்கு அது ஆங்கிலத்தில் சரியாக எழுத வரல, எனக்கு நீ எழுதி கொடு அப்படின்னு நான் சொன்னப்ப, இதுக்கு எதுக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அதுவே போயிட்டு இந்த இதை எடுத்து வச்சுட்டு ChatGPT ஓப்பன் பண்ணி ரைட் அண்ட் எஸ்ஸே அபவுட் நீ ஆனா கோபிநாத். நான் போய் தண்ணீர் தரம் வைக்கிறதுக்குள்ள பார்த்தா ஒரு 65 வரி. அதை உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது, இந்த அவார்ட்லாம் நம்ம வாங்கியிருக்கோமா எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு வீட்டில் தேடுறேன். இது இந்த அவார்டு, அப்போ இந்த அவார்டு வந்திருக்காங்க, இந்த அவார்டு எங்கன்னா எங்கம்மா சொல்லுது சாதாரணமா, அது இடம்லாம் இல்லைன்றா தம்பி, அது வந்து பீரோக்குள்ள உள்ள வச்சிருக்கோம். எது ஒரு காலத்துல சின்னதாக ஒரு வாங்கிட்டு போனா கூட எங்க அம்மா அலமாரியில வைப்பாங்க, போற வரப்பெல்லாம் வாங்கியாரா இது எங்கடா வைக்கிறது அப்படிங்க. அதுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியாத தகவல்லாம், உங்களுக்கு ஞாபகம் இல்லாத விஷயத்தான் சொல்லிட்டு போகுது. 1000 கருவிகள் வந்தாலும் அம்மாவின் மடி தரும் அனுசரணையை ஒரு கருவியும் தரார். ஓகே நான் யார் என்று கண்டுபிடிங்கள் பார்ப்போம். அதான் டிபியில் இருக்கேடா மூஞ்சி, அதையாவது மறைக்கலாமா இல்லையா? உங்களுடைய பிராக்டிசஸ், உங்களுடைய நீண்ட கால உங்கள் உடல் மனத்தை தோதாக வைத்துக் கொள்ள, செழுமையாக வைத்துக் கொள்ள கொண்டிருந்த பிராக்டிசஸ்குள்ளே அது வந்துருச்சு. அவன் உங்கள் மூளையை கட்டுப்படுத்துகிறார். நீங்க நினைச்சால் நினைக்காட்டியும் ரெட் டாட் அலெக்ஸ் உங்களை 6 நிமிடத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. 50 போட்டோ எடுத்து அதுல ஒரு நல்ல போட்டோ எடுத்துக்கிறதுங்கிறது தான் இப்ப ட்ரெண்ட் இல்லையா? இப்ப போட்டோ அப்படிதான் எடுப்பாங்க. சொல்லலாம் சார் ஒரு போட்டோ அப்படிமா, எங்க நம்ம பாத்ரூம் போயிட்டு இருக்கோம் தேட்டர்ல சார் ஒரு போட்டோமா, அவ்வளவு கூட முடியாதுன்னா ஒண்ணு இப்படி ஒரு சார் அப்படி ஒன்று சார் பின்னால டாய்லெட்டும் எழுதியிருக்கும். அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. சில நேரம் நான் நவந்தெல்லாம் போன பிறகு எடுத்துட்டு இருந்தவனா இருக்கான். ஏன்னா டிஜிட்டல் 10 போட்டோ எடுக்கலாம், 20 போட்டோ எடுக்கலாம், 20 போட்டோ எடுத்து 30 போட்டோ எடுத்து அதுல ஒன்றை சூஸ் பண்ணுறது. 32 பிலிம் மட்டும் இருந்த காலத்துல அவ்வளவு பேரை ஆர்கனைஸ் பண்ணி ஒத்த போட்டோ கரெக்டா தான் நீங்க எடுத்தாகணும். யுவர் பிரெயின் வாக் ஃபார் பெர்ஃபெக்ஷன், நாட் ஃபார் த குவான்டிட்டி. Go back to another. Doesn't mean that I'm against digital. You need it. At the same time, you need to have an ecosystem of your brain and life. உலகத்திலேயே ரொம்ப சுதந்திரமா நீங்கள் நீங்களாக இருப்பது மட்டும்தான் the most beautiful feeling. சோசியல் மீடியா மன மகிழ்ச்சியா மன உளைச்சலா? இன்னைக்கு ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றது அவன் கையில இல்ல. நீங்க நல்லவருக்கு உட்காந்துருக்க, நீங்க எல்லாரும் நல்லவரா கெட்டவரான்றது உங்க யார் கையிலையும் இல்லை. ஒரு 3 ஸ்டேஜ் தாண்டி வந்துட்டோம். முதல் ஸ்டேஜில் ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா ஜட்ஜ் பண்றதுக்கு அவங்க அப்பா அம்மா வச்சு ஜட்ஜ் பண்ணாங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைத்தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை அப்படின்னு அப்பா அம்மா வச்சு பிள்ளைகளை ஜட்ஜ் பண்ணாங்க. செகண்ட் ஸ்டேஜ் வந்துச்சு, அப்பா அம்மா இல்லை, யாரு உன்னுடைய வாத்தியார், எந்த குருகுலத்தை நீங்க படிச்சீங்க. அதுதான் ராமாயணத்துல ராமனை இன்ட்ரோடியூஸ் பண்ணல, அவங்க அப்பா தசரதன். ஆனா இவன் தசரதன் கிட்ட வளரல, வசிஷ்டன் தான் வளர்த்தான். ஏன்னா தசரதன் பொண்ணு பார்க்கறதுக்கு அறிமுகப்படுத்துறாங்க மாமனார் கிட்ட. தசரதத்தோட மகன் அப்படின்னா பொண்ணு கொடுக்குறோம் நினைப்பா. அப்பனுக்கு 64,000 பொண்டாட்டி, குதிரை 8 அடி பாஞ்சா. அதை தாண்டி இன்னைக்கு நம்ம வாழ்ற உலகம் எப்படின்னா, இந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்றத எந்த ஊடகத்தை நம்ம பார்க்கணும்.